வெல்கம் டு நீயே ஒளி. நம்ம இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். வட்டார ஊரக வங்கி. வட்டார ஊரக வங்கி அப்படின்னா என்னென்னா, இந்தியா கவர்மெண்ட் வந்து 1975 அதாவது 7 நாள் பேங்க் இருக்குமா, 5 நாள் மட்டும் பேங்க் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1975 அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊரகத்தில் ஒவ்வொரு பேங்க்லேயும் இருந்த வேலை செய்கிறவங்களை எல்லாத்தையும் சேர்த்தி ஊரக வங்கிகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் அந்த ஊரக வங்கிகளில் வேலை பார்த்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி என்ன பரிந்துரைக்குது அப்படின்னா, வட்டார லெவலில் ஊரக வங்கிகளை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ வட்டார ஊரக வங்கிகளை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது. ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது ஆர்ஆர்பி, அதை ஏற்படுத்துங்கன்னு சொல்லுது. இது எதுக்கு அப்படின்னா, இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, சின்ன சின்ன உழவர்களுக்கும் அப்புறம் வந்துட்டு கைவினை தொழில் செய்கிறவங்களுக்கு, குட்டி குட்டி நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் கடனும் இன்னும் நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணுறது மூலமாகவே நம்ம ஊரகத்தை என்ன பண்ணிட முடியும், டெவலப் பண்ண முடியும். அதுக்காக வட்டார வங்கிகளை ஏற்படுத்தணும், வட்டார ஊரக வங்கிகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரோட முயற்சியால் இந்த வட்டார ஊரக வங்கிகளை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, மத்திய மாநில மற்றும் வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால் தான் வட்டார ஊரக வங்கிகளை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ எத்தனை இந்தியாவில் வட்டார ஊரக வங்கி இருக்குது அப்படின்னா 64 இருக்குது. அப்போ 6 நாளும் கடன் தருவாங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 வட்டார ஊரக வங்கியில் 6 நாளும் கடன் தர்றாங்க. அப்போ 64 வட்டார ஊரக வங்கி இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வட்டார ஊரக வங்கியில் வந்துட்டு கடன் தர்றாங்க. இங்கே வட்டி வீதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டுறவில் கிடைக்கிற மாதிரி வட்டி வீதம் கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு. முறைசாரா நிறுவனங்களில் வட்டிகள் நிறைய அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே கூட்டுறவு சங்கங்கள் மாதிரி வட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ.